மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 3வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும். இதற்கு முன்னாடி நம்ம பகுதியில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்ப்போடு வருகிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவருடைய வியாதிகளை குணமாக்கி நோய்களை நீக்கி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார், உதவி செய்தார். அது ஜனங்களுடைய தேவையாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய தேவையை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கிறார். இவங்களை பற்றி பார்க்கும்போது இவங்க யார் அப்படின்னா, இவங்க ஆண்டவருக்கு தேவையானவர்கள். ஆண்டவருக்கு வேலை செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு சில கூட்டம் தேவைப்படுகிறது. அப்படி ஆண்டவருக்கு தேவைப்படுகிற கூட்டம்தான் இந்த 12 அப்போஸ்தலர்கள். யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டியும் கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு அவர் ஒரு சில ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சில ஜனங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கலாமே. ஆனால் ஆண்டவர் செயல்படுகிறது அந்த விதத்தில் அல்ல. ஆண்டவர் தனியாக இந்த உலகத்தில் எதையும் செய்கிறதில்ல. ஆண்டவர் சிலுவையில் அவர் செஞ்சு முடித்த காரியத்தை எல்லாத்தையும், அவர் தனியாக செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இப்போது ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்தாலும் அவர் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதர்கள் மூலியமாக தான் கர்த்தர் செயல்படுகிறார். எப்படி ஒரு 1000cc பைக், பவர்ஃபுல்லான பைக் இருந்தாலும் அது மேலே யாராவது உட்காந்து ஓட்டுனா தான் அதோட வேல்யூ வரும். அப்போ தான் அதோட பவர்ஃபுல்லான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன். அவர் தனியாக செயல்படுறதில்லை. அவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்ட ஜனங்களோடு சேர்ந்து செயல்படுகிறார். இந்த ஊரில் கர்த்தர் செயல்படணும், நம்ம இருக்கிற கிராமத்தில் கர்த்தர் செயல்படணும் அப்படின்னா அவர் தனியாக செயல்படுறதில்லை, நம்ம மூலியமாக கர்த்தர் செயல்படுகிறார். ஆண்டவர் இந்த கிராமத்தில் செயல்படுவதற்கு நம்மை எதிர்பார்க்கிறார். என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு மனிதர்கள் கூட ஒரு தேவன் எதிர்பார்க்கிற அந்த கூட்ட ஜனங்களோடு சேர்ந்து தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் செயல்படுகிறாரே ஒழிய தனிப்பட்ட முறையில் கர்த்தர் செயல்படுகிறது இல்லை. இப்படி அவருக்கு தேவையான ஜனங்களை அவருடைய வேலைக்காக கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். 12 அப்போஸ்தலர்களை அவருக்கு தேவையான ஜனங்கள் எப்படி இருக்கு பாருங்க. உலக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தேடி வந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவருக்கு தேவையான கூட்டம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தேடி வந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்கு, பூர்த்தி செய்வதற்கு ஆண்டவர் இன்னொரு கூட்ட ஜனங்களை தேடி கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் தேடி கொண்டிருந்த அந்த கூட்ட ஜனங்கள் தான் அந்த 12 அப்போஸ்தலர்கள். அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்க மேலே ஒரு அழைப்பை வைக்கிறார். அதில் அந்த அழைப்பில் முதல் காரியம் என்னென்னா, அவர்கள் ஆண்டவரோடு இருக்கணும். 14வது வசனத்தில் சொல்லுது, ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை அழைத்து, அவங்கள அழைத்ததுக்கப்புறம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் அவர்கள் தன்னோடு இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவர்களை நடத்துகிறார். சீஷர்களை, அப்போஸ்தலர்களை அவருடைய தேவையை சந்திக்கும்படி அவங்க கூட ஆண்டவர் வைத்து கொள்கிறார். அப்படி ஆண்டவர் அவர்களை அழைத்து ஆண்டவர் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிற முதல் காரியம் அவரோடு இருக்கணும், அவரோடு நேரம் செலவு பண்ணணும். அவங்க எதிர்பார்க்கிற முதல் ஊழியம், நம்ம செய்ய வேண்டிய முதல் ஊழியம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்திற்கு நகர வேண்டும் என்கிற ஒரு படத்தை கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. நம்ம ஒவ்வொருவரும் எந்த நிலையில் இருக்கிறோம்,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அவர்கள் எதிர்பார்த்த முதல் ஊழியம் அவரோடு இருக்கணும். ரெண்டாவது, அவங்க பிரசங்கம் செய்யணும். மூன்றாவது, அவங்க வியாதியஸ்தர்களை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். அதுக்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஜனங்கள் கூட ஊழியம் செய்கிறது ஈஸி இல்லை. ஆண்டவர் கிருபையாக நம்ம ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நடத்துகிறார், உதவி செய்கிறார். ஆனால் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கூட ஜெபிக்கணுங்கிற வாஞ்ச, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்தான ஒரு தாகம் இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஊழியம் செய்கிறவங்க கூட அதில் இருக்கிற உற்சாகம் கூட ஜெபத்தில் இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற முதல் பொறுப்பு அவரோடு இருக்கணும், அவரோடு நேரம் செலவு பண்ணணும். ஒருவேளை நம்ம ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தால் கூட நமக்குள்ள அந்த ஜெப ஆவி இல்லை அப்படின்னா, ஜெபத்தின் மேலே ஒரு தாகம் இல்லைன்னா நம்ம தவறான ஒரு வழியில் இருக்கிறோம், தவறான ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அவரோடு நம்ம எந்த ஒரு நேரத்தையும் செலவு பண்ணாமல் நம்ம செய்கிற ஊழியம் அது கனி கொடுக்கவே முடியாது, அது பிரயோஜனமாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் அவரோடு இருக்கும்படி தேவன் உதவி செய்கிறார். அவரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர்களை உருவாக்குகிறார். அவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணும்போது அவங்கள கடிந்து கொள்கிறாரு, திட்டுறாரு. திரும்பவுமா ஆண்டவர் அவர்களை உருவாக்குறார். அந்த உருவாக்குகிற அனுபவம் ரொம்ப அவசியமானது. நம்ம ஊழியம் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறார். நமக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு தேவையில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். இந்த உருவாக்குற அனுபவம் ரொம்ப தேவை. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய குணத்தில், நம்முடைய சுபாவங்களில், நம்முடைய பேச்சில், நம்முடைய யோசனைகளில், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். ஆண்டவர் தம்மோடு கூட சீஷர்களை வைத்து அவங்க பார்க்கும்படி வைக்கிறார். நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கும்படி வைக்கிறாரு. அவங்க பார்க்குறாங்க, பார்க்கறதுனால அவங்க உருவாக்கப்படுறாங்க. இயேசு சொல்கிறத கேட்கறதுனால உருவாக்கப்படுறாங்க. இப்படி அவரோடு இருந்து அவருடைய ஊழியத்தை பார்த்து உருவாக்குகிறார். முதலாவது அந்த அப்போஸ்தலர்களை தேவன் விரும்புகிற வகையில் உருவாக்குகிறார். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அதே போல அவர்களும் பேசுவதற்கு, யோசிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நேரம் செலவு பண்ணாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம் அப்படின்னா சரியான விதத்தில் நம்மளால் உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. நம்ம உருவாக்குற அனுபவம் இல்லை அப்படின்னா ஊழியத்தில் நம்மளால் நிலைத்திருக்க முடியாது, ஊழியத்தில் நம்மளால் கனி கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது தான் அவருக்குள்ள நம்ம உருவாக்கப்பட முடியும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார், உருவாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சூழ்நிலையின் அடிப்படையில் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஊழியத்துக்குள்ளே நம்ம போயிருப்போம்னா கூட தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, ஃபஸ்ட்டு நான் உருவாக்கப்படணும். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படுகிற தேவன் அல்ல. அதாவது எடுத்தோம் கவுத்தோம் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செய்கிறது இல்லை. ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கிறார். நான் எப்போ உருவாக்கப்படுவேனோ அது வரைக்கும் ஆண்டவர் காத்துட்ருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கல்யாணம் வயசாகுது அப்படின்னா அதுக்கான பொறுப்பு வருதோ இல்லையோ, அதுக்கான தகுதி வருதோ இல்லையோ, நம்ம பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுடைய கடமை முடியணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் ஆண்டவர் லேட் ஆகுதுங்கிறதுக்காக அவசரமாக எந்த காரியத்தையும் பண்ணுறவர் அல்ல. அவர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. ஆண்டவர் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறார். நம்ம எப்போ தகுதி ஆகிறோமோ அது வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குறதுல கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரம் செலவு பண்ணும்போது, ஜெபிக்கும்போது, வேதத்தை வாசிக்கும்போது, ஆண்டவரை துதிக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது நம்ம கர்த்தர் உருவாக்குகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் ஊழியம் அவரோடு இருக்கணும். ஒருவேளை நமக்கு எந்த
ஊழியமும் வெளிப்பிரகாரமாக எந்த இடங்களுக்கும் போய் எந்த வேலையும் செய்யாமல் எந்த ஒரு ஊழியமும் இல்லைன்னா கூட நமக்கு இருக்கிற ஒரு பிரதான ஊழியம் அவரோடு இருக்கணும், அவரோடு நேரம் செலவு பண்ணணும். நம்ம சோதித்து பார்ப்போம். ஒருவேளை நான் ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் என்னால் இருக்க முடியுதா? ஒவ்வொரு நாளையும் ஜெபிக்காமல் என்னால் கழிக்க முடியுது, வேதத்தை வாசிக்காமல் என்னால் சந்தோஷமாக கடந்து போக முடியுது அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மரித்த நிலையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உயிரோடவே இல்லை. நமக்கு கிடைத்த ஊழியங்களை நம்ம செய்யலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போன நிலையில் நம்ம இருந்துட்டு நம்ம எப்படி போய் நம்ம செய்கிற ஊழியங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? நம்ம எப்படி மற்றவங்களுக்கு போய் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நம்ம ஒரு செடி மாதிரி, ஆண்டவர் ஒரு செடி மாதிரி இருக்கார், நம்ம ஒரு கொடி மாதிரி இருக்கோம். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்போம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, தானாக நம்ம கனி கொடுப்போம். ஆனால் நிலைத்தில்லாமல் நம்ம தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம என்ன முட்டி மோதினாலும் நம்ம வாடி தான் போகுமே ஒழிய கனி கொடுக்கவே முடியாது, பச்சையாக இருக்கவே முடியாது. இதுதான் ஒரு ரகசியமான ஒரு காரியம். நம்ம ஒரு வேளை நிறைய இடங்களில் ஊழியம் செய்கிறதுனால நம்ம ஏதோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் வந்துடக்கூடாது. என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் கர்த்தருடைய சமூகம்தான். என்னுடைய ஊழியத்தில் நான் வெற்றி உள்ளவனாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு இடம் தேவனோட செலவு பண்ணுகிற நேரம். நம்முடைய வீட்டில் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு செலவு பண்ணுறோம், அதுதான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்குது. ஒருவேளை கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்போது நமக்கு தெரியாத பல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம ஊழியம் செய்யும்போது கூட கர்த்தருடைய அந்த வழி நடத்துதல் உண்டாகும். நம்ம இந்த இடத்துல 3 காரியங்களை பார்த்துருக்குறோம். இயேசு அவருடைய பிள்ளைகளை, அதாவது அவருக்கு தேவையானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு முதலாவது அவரோடு இருக்கும்படி ஆண்டவர் விரும்பினார். 2வது அவங்க சகல இடங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணார். 3வது அவர்களை வியாதியஸ்களை குணமாக்குவதும் பிசாசுகளை துரத்துவதற்குமான அதிகாரத்தை கொடுத்தார். இப்போது இதில் நம்ம முதல் காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரோடு கூட நம்ம இருக்கும்போது நம்ம செய்கிற ஊழியங்களில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதலை அந்த ஊழியங்களில் பார்க்க முடியும். ஒரு ஊழியத்தினுடைய வெற்றியே ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறது தான் அந்த ஊழியத்தினுடைய வெற்றி. ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது அது வித்தியாசமானதாக இருக்கும், நம்முடைய யோசனைக்கு அடங்காததாக இருக்கும். நம்ம யோசித்திருக்காத நிறைய காரியங்களை அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்ய வைப்பார். அவருடைய வழி நடத்தல் வித்தியாசமானதாக இருக்கும். அதுதான் ஜனங்களை தொட முடியும், அதுதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒருவேளை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்காமல், அவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் நான் போய் என்னுடைய மாம்சத்தில் நின்று நான் என்ன ஆயத்தம் பண்ணணும், என்னுடைய சிந்தையில் என்ன இருக்குதோ அதை போய் நான் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னா அது யாருக்கும் பிரயோஜனத்தை கொடுக்க முடியாது. ஒன்று நடக்கும், ஊழியம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஊழியம் செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய அந்த இடத்துல தேவன் கிரியை செய்தாரா அப்படின்னு கேட்டால் அதில் இல்லை. ஆண்டவர் கிரியை செய்யலை, நம்ம போய் செயல்பட்டுட்டு வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு முறை ஊழியத்திற்கு போகும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரம் செலவு பண்ணணும். ஒரு ஊழியக்காரர் எப்படியா சொல்கிறாரு, ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி ஒரு ஊழியக்காரர் ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்படுகிறது. ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வைத்து தான் ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கும்போது நம்முடைய ஊழியம் எப்படி வெற்றியாக இருக்க போகுதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்கிறார். அப்போ ஸ்டேஜில் போய் நின்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத விட ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டேஜில் ஏறுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது,
அதை பொறுத்து தான் நம்முடைய ஊழியத்தினுடைய சக்ஸஸ் இருக்குது. இப்போ ஆண்டவர் அவரோடு கூட நேரம் செலவு பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுது, தேவன் விரும்புகிறார். நம்ம அவரோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷங்களும் நம்ம அவங்க கூட இருக்கணும்னு விரும்புவாங்களாம் தெரியாது. ஒரு சில நேரங்களில் சீக்கிரம் போனால் பரவாயில்லன்னு கூட நினைப்பாங்க. அதுதான் அந்த உலக உறவுகள். ஆனால் ஆண்டவர் சர்வவல்ல தேவன், அவர் விரும்புகிறார். அவர் கூட இருக்கணும்னு விரும்புகிறார். அவரோட நேரம் செலவு பண்ணணும்னு விரும்புகிறார். அவரோட பேசணும்னு விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அவரோடு அப்படி நேரம் செலவு பண்ணும்போது நம்மை அறியாமையே அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வைப்பார். நம்மை உருவாக்குவார். அவருடைய வார்த்தையை வைப்பார். அந்த வார்த்தையை நம்மால் அடக்கி கொண்டு இருக்க முடியாது. நம்ம பேச வைப்பார். இதுதான் ஒரு படி பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையால் நம்ம நிரப்பப்பட அந்த வார்த்தையை நம்மால் அடக்கி வைக்கவே முடியாது. அதை வெளியே பீறிட்டு வரக்கூடிய ஒரு லெவலில், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் நம்மை வைப்பார். அப்போது நம்மை அறியாமே நமக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும். நம்ம சந்திக்கிற ஜனங்களிடத்தில் அவங்களுக்கு தேவையான சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நம்ம மூலியமாக பேசுவார். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, எனக்கு பிரசங்கிக்க வராது, நான் பிரசங்கிச்சா யார் கேட்பா, எனக்கு படிக்க தெரியாது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இது கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறதுனால வருகிற ஒரு கனி அப்படின்னு சொல்லலாம், ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு தேவையான மறைப்பொருள் இருக்கிற வெளிச்சத்தை கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலியமா நமக்கு கொடுப்பார். அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை கொடுக்க அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள நமக்குள்ளிருந்து அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படும். அப்படி ஆண்டவர் அடுத்தது செய்ய விரும்புகிறது, அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி செய்கிறார். அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அனுப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். அது பிரசங்கிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, அங்கே என்ன தேவையோடு ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல இந்த 3 படிகளை நம்ம பார்த்தோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? கர்த்தரோட நேரம் செலவு பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய முதல் படி ஆண்டவரோடு நம்ம நேரம் செலவு பண்ணணும். நம்ம அடுத்தது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய அடுத்த படி நம்ம பிசாசுகளை துரத்தணும், வியாதியஸ்தர்களை குணமாக்கணும். தேவையோடு என்ன ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நம்மை கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். இதுதான் ஒரு படி, இதுதான் ஒரு வழி. முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவு பண்ணணும். 2வது கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். 3வது அங்கே என்ன தேவையோடு ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவருடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இது 3வது படி. நம்ம ஒவ்வொரு படியிலையும் ஒரு வளர்ச்சியை பார்க்கிறதற்கு, ஒரு வெற்றியை பார்க்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொண்ட நாம் நமக்கு தேவையான அதிகாரத்தை, வல்லமையை, அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இதை நம்மால செய்ய முடியாது, நம்முடைய ஜெபத்தினால செய்ய முடியாது, கர்த்தரே இதை செய்கிறார். அதனால நம்மை சார்ந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கும் வரைக்கும் இது எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. நம்ம ஆண்டவரை பார்த்து அவருடைய தேவையை செய்கிற ஒரு கூட்டமா ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எம் மூலியமா கிரியை செய்கிறார். அதுதான் உண்மை. நான் செயல்படலை, நான் ஊழியம் பண்ணலை, நான் பிரசங்கிக்கலை, நான் வியாதியத்தில் குணமாக்கலை. ஏன் மூலியமா கர்த்தர் கிரியை செய்கிறார், ஏன் மூலியமா கர்த்தர் செயல்படுகிறார், ஏன் மூலியமா கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். இதுதான் உண்மை. அதுக்கு நம்மை விட்டு கொடுத்தா போதும், நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்தா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருவரையும் இந்த 3 படிகளிலும் ஏறி வருவதற்கு, இந்த 3 படியையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்துவதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்திடுவாராக. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் தாகத்தையும் கர்த்தர் நம்ம கொடுப்பாராக.